டியர் டார்லிங் மக்களே, சொல்ல குட்டீஸ், வெல்கம் டு ஸ்ருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த ஷோவில் ஸ்ருத்திகாஸ் கிச்சனில் நம்ம செய்ய போகிறது KFC சிக்கன். ஸ்ருத்திகாஸ் கிச்சன் KFC சிக்கன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஷோவில் KFC சிக்கன் பண்ண போகிறோம். எப்படின்னு நீங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஷோவில் கெஸ்ட்டு யார்? ஸோ நானும் என்னோடய டைரக்டர்கிட்ட கேட்டு போர் அடிச்சிருப்பா யார் கெஸ்ட்டுன்னு. ஆனால் கெஸ்ட்டு யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதில் நான் லெட்ஸ் வெல்கம் அவர் கெஸ்ட்டுன்னு சொன்னால் அவங்க தானாகவே வருவாங்களாம். அப்படி தானாகவே வர அந்த ஏஞ்சல் யாருன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் அவர் சீக்ரெட் கெஸ்ட். உங்க கிச்சனுக்கு யாரும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆஞ்சவர், உங்களால் இன்னைக்கு பேமெண்ட்ஸ் போட முடியல கெஸ்ட்டுக்கு, அதனாலதான் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஏன் கிச்சனுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்களா தான் சொல்லியிருப்பீங்க. உங்க சமையல் பார்த்துட்டு பயந்துட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, கெஸ்ட் வர வேணாம். ஆண்டவரே, யூ கோ பை, டேக் கேர். மை கெஸ்ட் ஆர் மை ஆடியன்ஸ், மை பியூட்டிஃபுல் ஆடியன்ஸ். கம் ஆன், நம்ம இந்த சிக்கனை செய்யலாம், கடிச்சு திங்கலாம். இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸ் அழகா பொதன்னு பார்க்கவே அப்படியே விளாண்டு இருக்கு. அந்த மாதிரி நல்ல ஃபேட் சிக்கனாக எடுத்து அதோட லெக் பீஸை நல்லா கழுவி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பவுலில் நான் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, கவனிங்க. பால், ஒரு அண்டா பால் எடுத்துக்குங்க, பச்சை பால் எடுத்து நான் ஊற்றுறேன். ஐயோ பயமா இருக்கா? ஊற்றியாச்சு. ஓகே, பால் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இதில் வெரி சிம்பிள். இப்போ இந்த பாலில் நம்ம லெமன் போட போகிறோம். பாலில் லெமன் போட்டால் அது கேர்டில் ஆகிடும்ல, பன்னீர் மாதிரி, ஞாபகம் இருக்கா? ஆனால் அது ஹீட்டில் இருக்கும் போது தான் அப்படி ஆகும். ஆனால் நம்ம ஹீட்லலாம் இது வைக்காமல் அப்படியே லெமன் புழிய போகிறோம். லெமன் புழிஞ்சோன்னா ஆனால் அது கேர்டில் ஆகும் பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு என்னோடய ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, இது நல்லா இல்லைன்னா இது நல்லா இல்லை ஷூ அப்படின்வாங்க. அவங்க எனக்கு கால் பண்ணி அந்த சிக்கன் ரெசிபி அன்றைக்கி வாய் ஊற நான் ஒன்று பண்ணேன், நானே நல்லா இருக்கு அப்படின்னு நானே கான்ஃபிடென்ட்டாக சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த ரெசிபி அவங்க ஃபோட்டோ அவங்க கிச்சனில் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அமிச்சு அது நல்லா இருக்குன்னாங்க. ஐ லவ் தம். ஸோ ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. ஸோ இதில் நான் பெப்பர் சால்ட் போட்டு, பால், லெமன் போட்டு, இதில் இந்த சிக்கனை ஸ்பான்சர்ட் ட்ரெஸ், சாரி. ஓகே, இந்த சிக்கனை இப்படி உள்ளே தள்ளி அப்படியே நல்லா ஊற வைக்கிறோங்க. பாருங்கள், நான் பாலில் லெமன் புழிஞ்சு உப்பு பெப்பர் போட்டு சிக்கனை ஊற வச்சிட்டேன். நல்ல குண்டு பீஸ் லெக் பீஸ் சிக்கன். அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன பண்ணுறோன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் கடாய் எடுக்கிறோம். எண்ணெயை காய விடுறோம். இந்த ஓட்டாலேருந்து இந்த எண்ணெய் எப்போ வரதான்? எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் குண்டாவும் எண்ணெய் கரண்டின்னு ஒன்று வச்சுட்டுருப்போம், அதில் மொண்டு ஊற்றுவோம். ஆக்சுவலாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோமா, அதனால ஃபுல்லாகவே நான் விட்டுறேன். ஏன்னா அதுதான் சேஃப்டி. இவங்கெல்லாம் காத்துன்னு இருக்காங்க, நான் எப்படா சமைப்பேன், எப்படா அதை முடிப்பேன், எப்போ அவங்க சாப்பிட்லான்னு. இப்போ இதை அடுப்பை பற்ற வைக்கிறோம். ஓகே, இது எண்ணெய் சூடாகிற வரைய வெரி சிம்பிளுங்க. கொஞ்சம் மைதா, ஓகேங்களா? இதில் ஒன்றி மைதா, அப்புறம் உப்பு, பெப்பர், இதை போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட படக்கூடாது. திஸ் இஸ் பேசிக்லி அ ட்ரை பவுடர், தட்ஸ் ஆல். இது நம்ம அதில் அப்படி அந்த இது பெரட்டுறதுக்காக. ஓகே, அப்படியே அந்த புடக்குன்னு. ஓகே, இதை பண்ணிட்டோமா? அப்புறம் இங்கே இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், ஒரு 1/2 an hour மேரினேட் ஆகிருக்கு. அதை எடுத்து நம்ம இப்படி வெளியே வச்சிடுறோம். ஏன்னா அதில் எக்ஸஸ் மில்க் கலர் இருக்கும்ல, அதனால் அதை எடுத்து இப்படி வெளியே வச்சுட்டு, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து கூட அரைச்சிருக்கேன். ஸோ பஞ்சன்ட் ஸ்மெல், பட் இட் வில் கிவ் வெரி குட் ஃப்ளேவர் இயர். இதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதுல விட்டு, அப்புறம் திஸ் இஸ் மை ஃபேவரட் முட்டை இப்படி பண்ணி இப்படி உடைச்சு டொன்டொடாய் அந்த மாதிரி 2 முட்டைங்க. அந்த முட்டை ஆக்சுவலாக நம்ம யாரா ஒருத்தர் வரீங்களா உங்கள்
நெத்தியில் உடச்சி பார்க்குறேன் ப்ளீஸ். அந்த சேலஞ்ச் ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும். ப்ரோ வாங்க வாங்க. இன்னைக்கு கெஸ்ட் இல்லை, அதனால நம்ம மீடியா மேசன்ஸ் டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து நம்ம கெஸ்ட்டாக இந்த முட்டை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ரோ வாங்க டுடே அவர் முட்டை கெஸ்ட். வாங்க ப்ரோ, எங்க ஷோக்கு வாங்க எல்லாரும் வாங்க. எப்படி தெரியுமா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ப்ளீஸுங்க, என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, வீட்டில் யாரையாவது ஒரு முட்டை மண்டையை கொண்டு வந்து அந்த மாதிரி உடச்சி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ஜாலியாக இருக்கும். ஆனால் வலிக்காது. ப்ரோ பட்டுச்சா? கண்ணே சாந்துருச்சுக்கா. வலிக்கல. அப்போ 3 ட்ரை பண்ணலாமா? இன்னும் 3 இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். ஆனால் ஜாலியாக இருக்குங்க, சத்தியமாக சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ முட்டையை போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல தனியாத்தூள். டன்டடன். அது வந்து அப்படியே இப்படி ஸ்டைலாக, அப்போ தான் எல்லாத்தையும் பரவும் அப்படி. அப்புறம் மிளகாத்தூள் ஃபார் த கலர், அதுவும் ஒரு 2 ஸ்பூன். பத்தலைனா 3 ஸ்பூன். நம்மளா சாப்பிட போகிறோம், அவங்க தானே சாப்பிட போகிறாங்க அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க, சூப்பராக வரும். அப்புறம் உப்பு அண்ட் மஞ்சத்தூள். ஏன்னா நம்ம அப்போ அதை மேரினேட் பண்ணும்போது நம்ம மஞ்சத்தூள் போடல, பெப்பர் மட்டும் தான் போட்டோம்ல பாலில், அதனால இப்போ மஞ்சத்தூள். ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதாவது ரிங்கு போட்டிருந்தீங்கன்னா அதை விரல் மாட்டிக்குங்க, இல்லாட்டி அது உள்ள ரிங்கு போய் மாட்டிக்கும். பண்ணிவிட்டு நல்லா அதை பிசைஞ்சிடணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்படி பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து இதை பரட்டும் போது கொஞ்சம் பைண்டிங் ஃபேக்டருக்காக நம்ம வந்து மைதா சேர்த்துக்கணும். ஜஸ்ட் கொஞ்சம் போல். எனிவே நம்ம மைதாவில் தான் பரட்டி எடுக்க போகிறோம். பட் 1 ஸ்பூன் மைதா போட்டு கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஓகேங்களா? அதை போட்டு ஒரு பொத்த பீஸை எடுத்து அதை வந்து இந்த பெப்பர் அண்ட் உப்பு வித் மைதால பரட்டி நல்லா கோட் பண்ணி இதை எடுத்து டீப் ஃப்ரைக்குள்ளே போட்டோங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸும் எடுக்கிறோம், இந்த பவுடரில் பரட்டுறோம். அடுப்பு கிட்ட போகாதீங்க, மூஞ்சில் எண்ணெய் தெளிச்சிரும். அதுக்கப்புறம் அதை தூக்கி இதுவும் உள்ளே போடுறோம். ஆக்சுவலாக என்ன தெரியுமாங்க, சமைக்கிறது நல்லா தான் இருக்குது. இட்ஸ் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதாவது மற்றவங்களுக்கு நம்ம சமைச்சு போடுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நமக்காக நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கணும். ஜாலியாக இருக்குது சமைக்க, நிஜமாங்க. அப்புறம் மற்றவங்க தானாகவே நல்லா இருந்தால் வந்து சாப்பிடுவாங்க. இட்ஸ் ரியலி ஐ எம் என்ஜாயிங். மேபி அந்த ஒரு காம்படிஷன், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இல்லாமல் நம்ம சமைக்கும் போது நல்லாயிருக்கும். தெரில. தேர்டு, ஏங்க இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிளுங்க. சத்தியமாக KFC சிக்கன் மாதிரியே வந்திருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினச்சேன் இந்த ரெசிபி நல்லா இருக்குது, இதை ட்ரை பண்ணலாம், நம்ம மீடியாமேசன்ஸ் கிச்சனில் அதை ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் நிஜமாகவே சொல்கிறேன், KFC சிக்கன் மாதிரியே வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. வாவ். ஐயோ, நானும் எப்பவுமே நினைப்பேன் KFC சிக்கனில் மேலே நம்ம எப்பவுமே வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது பக்கோடாலாம் போடும்போது அந்த மேலே இருக்கிற ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும்ல, கிறிஸ்பியாக இருக்கும், பட் பிளெயினாக இருக்கும். எப்படி KFC சிக்கனில் அந்த கிறுக்குன்னு அந்த டெக்ஸ்டர் வருதுன்னு நினச்சேன். அது இப்படி தான். யூ ட்ரை, இட்ஸ் வெரி குட். அதாவது எங்கள் முட்டையெல்லாம் அடி வாங்கின கெஸ்ட்டு வந்து அடுத்து டேஸ்டிங் வர போகிறேன்னு சொல்லி மேக்கப் போட உள்ளே போயிருக்காரு. கைண்ட்லி கிவ் him 2 minutes so that he comes like a king maker. Come on. என்னை விட 2 shades பிரைட்டராக மேக்கப் போட்டிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் அவர் மேக்கப் வாக்கிங்ல வருது, அப்பதான் அவர் வாக்கிங்ல ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எதுவுமே இல்லக்கா, ஒரு ஹாப்பி ஹெர்ப்ஸ்ல இருந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா. கண்டிப்பாடா, இதுக்காகவே ஹாப்பி ஹெர்ப்ஸ்ல இருக்கிற அத்தனை ஃபேஸ் வாஷ் நான் ஊற்றி விடுறேன். சூப்பர்க்கா. ஓகே, டன்னு. ஓகே, நிஜமா நல்லா தானே இருக்கு. எதுக்கா?
ஸ்மெல்லு நல்லா இருக்குக்கா. எனக்கு சீசன் நல்லா இருக்குக்கா. ஏய் சுத்தி போட்டுக்கலாம். இது வா 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 வா. எதுக்குக்கா? நீ நல்லா இருக்குன்னல்ல, வா. ஊர் கண்ணு, ஊராமுட்டு கண்ணு, நல்ல கண்ணு, எந்த கண்ணும் படாது. இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே, நீ அப்படி பண்ணிக்கோ. இப்படி பண்ணி காக்கா கொடிக்கு கோழிக்கு எல்லாம் போச்சா? இப்போ கண்ணு படாது. இப்போ நீ சாப்பிடலாம். ஏய் இது கோழி தான். அதுக்கு தாங்க அதுக்கு சேர்த்து போட்டான். ஏய் கோழி சாப்பிடும். அது பாவம் ஃபீல் பண்ணாது. அதோட பிரதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம். ஓகே. அடியில கண்ணே சாப்பிடு. பாருங்க இங்க பாருங்க. நீ என்னடா வலியே வலிக்கலன்னா அது அடியில இல்ல, எக்ஸ்ட்ரா பிரைட்டா இருக்கணும்னு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் வாஷ் எடுத்து கண்ணுல ஊத்தி. ஓகே டன். 3 பீஸ், 3மே அமுக்க கூடாது. ஓகே, அது பாத்துடா கையில என்ன பண்றது? அக்கா ஒரு ராஜ்கிரண் கடி மாதிரி கடிங்க. கடையில வாங்குன மாதிரியே இருக்குக்கா. இல்ல அண்ட் அது எப்படி கிறிஸ் அந்த அப்படி அந்த சவுண்ட் வருதான்னு சொல்லுங்க. செக் பண்ணுமா? வருது, ஜூஸ் கொட்டுது. சூப்பர்க்கா. ஜூஸ் கீழே கொட்டுச்சு. நான் கூட KFCல சாப்பிடும்போது அந்த ஜூஸ் கொட்டும். நாங்கெல்லாம் யோசிப்போம் அது என்ன ஜூஸ். அதே ஜூஸ் தான் கொட்டுச்சு. நான் பார்த்தேன். அது ஜூஸ் இல்ல. அக்கா அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஜூஸா அக்கா செம்மையா இருக்குக்கா. வேற லெவலா. இது ஏன் திரும்ப நல்லா வந்திருக்கு? எஸ். இந்த முட்டை எடுத்து தலையில அடிச்சிங்களே, ஸோ அந்த இதுதான் நல்லா வந்துருக்கு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என் கை வேணும், என் கை பக்குவம். ஓகே. அப்படி இப்போ வந்து எப்படி இந்த ப்ரோ ரசிச்சு சாப்பிட்றாரோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் அது சடபுடன்னு செஞ்சிடலாம். நிஜமாங்க டைமே ஆகாது. வெளியிலேருந்து கரக், உள்ளேருந்து பழக் அண்ட் ஜூஸ் சொதக் அப்படின்னு வரும். என்ஜாய் த கரக் புலக் சொதக். ஓகே, see you in the next episode. Bye bye.